வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஃபிசிக்ஸில் செலக்டட் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம எம்சிக்யூஸ் அதாவது லெசன் உள்ளேருந்து வரக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி போட்டிருந்தோம். வால்யூம் 1 வால்யூம் 2க்கு போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ முதல்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படி தான் நம்ம வந்து சொல்லலாம். பட் ஆனால் அப்படி படிக்கிறது நல்லதில்லை. நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக எல்லாமே படிக்கிறது தான் நல்லது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாம் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வேணுமாலும் வரலாம், நம்ம லெசனுக்குள்ளே எங்கேருந்து வேணுமாலும் வரலாம். அதனால் செலக்டடாக படிக்கிறது வந்து நல்லதில்லை சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அது ஃபுல்லாக படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான், அதாவது ஓரளவு மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அட்லீஸ்ட் வந்து இதை மட்டுமாவது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், செலக்டட் ப்ராப்ளம் சொல்கிறது அதெல்லாம். இப்போ முதல்ல வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் இப்போ மேத்ஸில் வந்து 90 மார்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 2 மார்க் கம்பல்சரி 2 மார்க் ப்ராப்ளம், ஒரு கம்பல்சரி 3 மார்க் ப்ராப்ளம், சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்லேயும் ஒரு 3 மார்க்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வந்து ரொம்ப சுமையாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு தனியாக பார்க்குறது. நம்ம ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து ஒரு தனி கொஸ்டினாக, தனி ஏரியாவாக, தனி டாபிக் மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதனால தான் அது வந்து சுமையாக தெரியுது. அது காரணம் என்னென்னா, நம்ம படிக்கிற மெத்தட் வந்து தப்பு. அதுதான் அங்கே தான் இருக்குது பேசிக். இதுக்கான ரீசன் வந்து அங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு வந்து நம்ம புக்லேயே டாபிக் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு இப்போ மின் தடையாக்கிகளுடைய தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்னா, அதாவது சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார், பேரலல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார் அப்படின்னா அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக், அதாவது சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன, ஓகேயா, ரெசிஸ்டர்ஸ் நிறைய சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க கீழே. அந்த எக்ஸாம்பிள் தான் ப்ராப்ளம். அதை தான் கேட்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அதை அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. லெசனோட எண்டில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம படிக்கிறப்ப புக்கை படித்தோம்னா அந்த டாபிக் படிப்போம். அதிலிருந்து 5 மார்க் கேட்டாலும் எழுதுவோம். அதிலிருந்து இப்போ வந்து ஒரு 2 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. எப்படி மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதனுடைய தொகுபயன் மின்தடை வரையறு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டெஃபினிஷன் எழுத முடியும். மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடைக்கான கோவையை தருவி அப்படின்னு 5 மார்க்கில் கேட்டாலும் அதை டெரைவ் பண்ண முடியும். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் கீழே வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த டாபிக் படிச்சுட்டு அடுத்து அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நம்ம போட்டு பார்த்துருந்தோம்னா அந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேயா, இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வரதுக்கு தான். அது தனி இது கிடையாது. அப்போ அப்படி படிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து என்னது, அந்த ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி படிக்கிறது கிடையாது. நம்ம படிக்கிற மெத்தட்லேயே வந்து தப்பு என்ன அப்படின்னா, புக்கை படிக்கிறது கிடையாது. நம்ம ஏதோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெட்டீரியல் வந்து வச்சுக்கிறோம். ஷார்ட் ஆன்சராக தனியாக இருக்கும். ஒரு லெசனத்தை ஷார்ட் ஆன்சராக வரிசையாக முதல்ல படிச்சிருவோம். அது வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஷார்ட் ஆன்சர் அப்படி போகும், அப்படி படிப்போம். அப்புறம் லாங் ஆன்சராக தனியாக இருக்கும். இப்படி இருக்கும், கண்டினியூட்டிலாம் படிக்கும். அப்போ நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு புது ஏரியாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு புக்கில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. வரிசையாக ஒரு லெசன் எடுத்துகிட்டால் வரிசையாக டாபிக்ஸாக பார்த்தோன்னா 20 டாபிக்ஸ் தான் இருக்கும். அதே நீங்கள் கொஸ்டினாக பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த 20 டாபிக்ஸில் ஒரு 25 மார்க்ஸ் இருக்கலாம். அதுக்குள்ளே ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்தும் ஒரு 2 என்னென்னா 3 மார்க் இருக்கலாம். ஓகே, அப்போ 20 × 2 என்னது 43 மார்க்ஸ்னு ஆயிடுது. இல்லை அட்லீஸ்ட் ஒவ்வொரு 3 மார்க்னா கூட 23 மார்க்ஸ் ஆயிடுது. அப்போ 25 மார்க்ஸ் 23 மார்க்ஸ். ஒரு டாப்பிக்குள்ளேருந்து 2 மார்க்னா கூட 20 × 2 40. அப்போ 42 மார்க்ஸு, 23 மார்க்ஸு, 25 மார்க்ஸு அப்படின்ட்டு நமக்கு பார்த்தா ஏதோ பல்காக நிறைய படிக்கிற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து மலைக்கிறதுக்கு காரணம், பயப்படுறதுக்கு காரணம் வந்து அதாவது ரொம்ப சுமையாக தெரியறதுக்கு காரணமே அதுதான். இப்போ நீங்கள் வந்து 25 மார்க்ஸ் இருக்கா, 23 மார்க்ஸ் இருக்கா, 42 மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ மலப்பாக இருக்கும். ரொம்ப பெருசாக என்னமோ நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், சுமையாக தெரியும். அது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா 20 டாபிக்ஸ்குள்ளே தான் இருக்குது. லெசனில் இருக்கக்கூடிய 20 டாபிக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ 20 டாபிக்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா
அதை வந்து தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாக ஒரு டாபிக் வைஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே தனித்தனியாக தெரியாது, சுமையாக தெரியாது. 20 டாபிக்ஸ் தான். அது தரவாக படிச்சிருந்தோம். அதுக்குள்ளே என்ன கேட்டாலும் எழுதலாம். 42 மார்க்ஸ் கேட்டாலும் எழுதலாம், 23 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 25 மார்க் கேட்டாலும் எழுதலாம். அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதுதான் படிக்கிற மெத்தடு. ஆனால் நம்ம படிக்கிறது இல்லை, அப்படி படிக்கிறது இல்லை. நம்ம கொஸ்டின் ஆன்சராகவே படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அது சம்டைம்ஸ் வந்து நம்ம படித்த கொஸ்டினையே அந்த கொஸ்டின் ஆன்சராக படிக்கிறனால இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு படிச்சிருப்போம். அந்த ஆன்சருக்கான கொஸ்டினையே வந்து கொஞ்சம் மாற்றி கேட்டோம்னா அது இந்த ஆன்சர் தான் அப்படின்னு தெரியாமல் கூட விட்டு வரதெல்லாம் இருக்குது. அது காரணம் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சராகவே படிச்சுட்டு வர்றது தான். ஸோ நம்ம படிக்கிற மெத்தடில் இருக்கக்கூடிய தப்பு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ராப்ளம்ஸுங்கிறது தனி இது கிடையாது. அது சுமையாக பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்க. அந்த டாபிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அந்த டாபிக்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது ப்ராப்ளம்ஸ். மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாவே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் டாபிக்ஸில் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி 5 மார்க் 3 மார்க்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க. அதை தான் கேட்குறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் விஷயம். அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சுமையாக தெரியாது. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை படிக்கும்போது நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும், அதில் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை படிக்கும்போது அது எந்த டாப்பிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுக்கு மைண்டில். இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்ன மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் ஆர் பேரல் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னா, மின்தடையாக்கிகள்கிட்ட தொடரிணைப்பு பக்கணைப்பை பற்றி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அது படிக்கும்போது மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பு அந்த டாபிக் வந்து ஞாபகம் வரணும். அதனுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும். இப்போ தொடரிணைப்புனா RS = R1 + R2 + R3, பக்கணைப்புனா 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R. அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? அந்த இது ஞாபகம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து என்னது ப்ராப்ளத்தில் 50% முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க, கிவன் டேட்டா எழுதுவீங்க. ப்ராப்ளத்தை படித்து பார்த்துட்டு ஒரு தடவை 2 தடவை படித்து பார்த்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும், என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதணும். கண்டிப்பாக அந்த ஃபார்முலாக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்களே அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டால் போதும். இவ்வளோ தான். அப்போ கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா, இந்த அளவுகள் வந்து யூனிட் வந்து SI யூனிட்டில் இல்லாமல் இருக்கும். ஓகே, அப்போ SI யூனிட்டில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம SI யூனிட் வந்து என்னது மீட்டரில் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் சென்டிமீட்டரில் இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குன்னா நம்ம அதை SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, சென்டிமீட்டரில் இருந்தால் 10⁻² மீட்டர், மில்லிமீட்டரில் இருக்குன்னா 10⁻³ மீட்டர். இந்த மாதிரி SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த விஷயத்தை கவனிக்கணும். அடுத்தது வந்து சில இப்போ டிவிஷன்லாம் இருக்குது அப்படின்னா, சில பெரிய நம்பராக இருக்குன்னா அதை வந்து நம்ம சிம்பிளாக மாற்றிக்கணும், 10 பவர்ஸில் மாற்றிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இப்போ வந்து 5000 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதை அப்படியே வச்சுட்டு பண்ணாமல் 5 × 10⁻³ அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே, இப்போ இங்கே கீழே வந்து இப்போ 50 இல்லை வந்து ஒரு 2 அப்படின்னு இருக்குது, இல்லை 20 இருக்குது அப்படின்னா கீழே வந்து என்னது 2 × 10⁻1. ஓகே, அப்போ இது வந்து என்ன ஆகும் 10⁻2, இது வந்து 2.5. ஈஸியாக இது பண்ணிடலாம். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ இது எப்படி இருக்குது 0.005 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கு ப்ராப்ளத்தில் வருது அப்படின்னா அதை நீங்கள் இப்படி மாற்றிக்கணும். என்னது 5 × டெசிமல் பாயிண்ட் இங்கேருந்து இவ்வளோ 3 டிஜிட்ஸ் நகர்ந்துருக்கு. அப்போ 5 × 10⁻³ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி, இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விஷயங்களை வந்து கவனிக்கணும். அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட்டு எழுதுகிறப்ப யூனிட்டோட எழுதணும். அது எல்லாமே வந்து புதுசு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, தொகுபயன் மின்தடைனா மின்தடைக்கு அலகு ஓம், அது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அந்த வேல்யூ எழுதுகிறப்ப யூனிட்டோட கரெக்டான யூனிட்டோட எழுதணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக அது வந்து ஒரு தனி டாப்பிக்கோ ஒரு தனி ஏரியா தனி போர்ஷனுங்கிற மாதிரி அது ஒரு சுமையாக நினைக்க தேவையில்லை. நம்ம படித்த டாபிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ப்ராப்ளம். அப்போ டாபிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம செலக்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அப்படி சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. அதனால் செலக்டட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். செலக்டட் ப்ராப்ளம்ஸுங்கிறது யாருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக படிக்க முடியாதவங்களுக்கு இதை மட்டுமாவது படிச்சிங்க அப்படிங்கிறது தான் அந்த செலக்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை செலக்டட் ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் நம்பர் ஒவ்வொரு சாப்டர்லேயும் 3 காலமாக போட்டிருப்போம். சாப்டர், எக்ஸாம்பிள் நம்பர், எக்ஸசைஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டர்லேயும்
இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் சாப்டர்னா அதில் அந்த எக்ஸாம்பிளில் எத்தனாவது ப்ராப்ளம் 1.1 1.4 அப்படி நம்பர் போட்டிருப்போம். எக்ஸசைஸில் எத்தனாவது ப்ராப்ளம் அதுன்னு கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டிருப்போம். அதை நீங்கள் புக்கில் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இது. இப்போ இந்த செலக்டட் ப்ராப்ளம்ஸ் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மார்க்கில் நமக்கு 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறதில்ல. 5 மார்க்ஸில் கேட்பாங்க, ஆனால் அதுக்கான மார்க் வந்து 3 மார்க்ஸ் தான் இருக்கும். மீதி ஒரு 2 மார்க்ஸ் வந்து வேறு ஒரு இதாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம 2 மார்க்ஸ்லேயே 3 மார்க்லேயே கேட்க முடியாது. அந்த லென்த்தியாக இருக்குன்னா அதில் வந்து சப் டிவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதில் 3 விஷயம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதோட கட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புள்ள ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியாக தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஒரு ப்ராப்ளம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் 2 மார்க்கில் 3 மார்க்கில் எது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 சாப்டர்ஸ்க்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் நம்பரை புக்கில் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அல்லது மெட்டீரியலில் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் தான் போட்டிருப்போம், அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டுமாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க இந்த செலக்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டுமாவது நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்ஸ் ஏரியா, அதாவது கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சில ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ராவும் வந்து நம்ம கொஸ்டினில் வருது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.